ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம்சரஸ்வத்யே நமः ஓம் கம் குருப்யோ நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ओम प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति शांति शांतिः ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमो नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 40வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ அத்ரி தனயாயை நமஹா. ஓம் ஸ்ரீ அத்ரி தனயாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்பது வருங்காலத்தை உணர்வதற்காக இந்த ஸ்லோகம் உதவுகிறது. கடந்த காலம், நடக்கிற காலம், வருங்காலம் என்கிறதான 3 காலங்கள் இருக்கிறது. அதில் கடந்த காலத்தையும் சரி, இருக்கிற காலத்தையும் சரி, வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். சங்கல்பம் ஆகாமி சம்பவ பரிஜானார்த்தம் 40 ஸ்லோகம் ஜபேது. ஆகாமி சம்பவ பரிஜானார்த்தம் 40 ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிற மகாத்மியம் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, மணிபூரக சக்கரத்தை பற்றி தான் ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் செய்கிறார். சாதகன் அல்லது யோகி தன்னுடைய சமயாச்சார பூஜையில் பராசக்தியை ஆரோகண கிரமமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆத்னை, சகஸ்திரம் என்கிறதான ஷடாதாரங்கள் வழியாக கடந்து 7வது சக்கரமாக இருக்கிறதான சகஸ்தார பத்மத்தில் சதாசிவனோட இணைய வைத்து அம்பாளும் பரமசிவனும் 2 பேருமாக சேர்ந்து அவரோகண மார்க்கமாக, அதாவது கீழ்நோக்கி வருது. இந்த பிரம்மவித்யா படி ஆத்னா சக்கரம், விசுத்தி, அநாகதா சக்கரம், அதன் பிறகு சுவாதிஷ்டான சக்கரம், அப்புறமா மணிபூரக சக்கரம், அதன் பிறகு மூலாதார சக்கரம். இங்கே ஒரு சின்ன ரவுண்ட் ஆட்டமாக இருக்குது, ஒரு சுழி ஆட்டமாக 3 சுற்றில் இருக்கிறதான தேவி அநாகதா சக்கரத்தை தாண்டி நேர சுவாதிஷ்டா சக்கரத்துக்கு போய் அப்புறமா மூலாதாரத்துக்கு அப்புறம் திரும்பி மணிபூர சக்கரத்துக்கு திரும்பி அப்புறமா மூலாதாரத்துக்கு வரான். இதில் இருக்கிறதான மகாத்மியம் நான் தெரிஞ்சுப்போம். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்தால் அவர்களுக்கு வருங்காலத்தை அறியலாம், உணர முடியும். அதை தவிர்த்து தாம் விரும்பிய விஷயம், அந்த பொருள் அடைய வேண்டியதான மார்க்கத்தை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. சாதாரணமாக முன்ன காலத்தில் இந்த ஸ்லோகத்தை ஜபம் சித்தி வருத்தி இதை ஒரு சொன்ன தகடா இல்லை செம்பு தகடில் எழுதி தலையாணிக்கு கீழே வச்சுப்பா. அப்படி வைக்கிற பட்சம் அன்று இரவு சொப்னத்தில் நாம் நினைக்கக்கூடியதான விஷயம் எப்படி நடந்து கிடைக்கும், என்ன மார்க்கத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான உணர்வை சொப்னம் வழியாக பராசக்தி இந்த சாதகனுக்கு உணர்த்துவாள் அப்படின்னு சொல்றது. வருங்காலத்தை தெரிந்துக்கக்கூடியதான திறமை யாருக்கு இருக்கு அப்படின்னா, இறைவன் யாருடைய உடம்புல சகவாசம் செய்கிறாரோ, கூட இருக்காரோ, எந்த ஒரு பக்தனுடைய இதய பத்மத்தில் இறைவன் வாசம் செய்கிறாரோ அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறதான தெய்வ விதி, தெய்வ குரல், அது வருங்காலத்தை தெரிந்துக்கக்கூடியதான ஒரு சக்தி அவர்களுக்கு ஏற்படும். இது பரமசிவனா ஒருவனுக்குத்தான் எல்லா விஷயங்களும் தெரியும். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு விஷயங்களுக்கு மேலே தெரியும். அவர்களுக்கெல்லாம் எல்லை உண்டு, பார்டர். அந்த பவுண்டரியை தாண்டி அவர்களால் சிந்திக்கவும் முடியாதவ சிந்திக்கவும் மாட்டான். இது என்னுடைய வேலை கிடையாதப்பா, இதுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகலாம். மகாதேவன் பேர் இருக்கு. காலாக்னி காலாய அப்படிங்கிறதான மந்திரத்தால் அந்த இறைவனை போற்றுகிறார்கள். ஆகவே பரமேஸ்வரன் ஒருவனுக்கே எல்லாருக்கும் தெரியும். அந்த பரமேஸ்வரன் என்பவர் நம்மளுடைய கரத்தில், நம்மளுடைய கையில் எந்த பொசிஷன் இருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு பாருங்க, தம்பு, இந்த கட்டை விரல் தான் சிவன். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, இதுதான் ஜீவன். அந்த ஜீவனை பரமேஸ்வரனோட யோஜனை செய்வதுதான் சின்முத்ரா. புத்தி, சித்தம், அகங்காரம், இவங்க 3 பேரும் இந்த ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏ ஜீவனே,
நீ பரமாத்மாங்கிறதான ஆத்ம தத்துவம் உடையவர். ஆத்மாவுக்கு 8 வீக்னஸ், அதாவது 8 பிரச்சனைகள் அதை தொத்திக்கிறது. இந்த 8 தத்துவங்கள் தொத்திந்தாச்சுன்னா அதுக்கு ஜீவனுங்கிறதான பேரில் ஒரு சரீரத்துக்குள்ளே வாசம் செய்ய வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். பலவிதமான தத்துவங்கள் நமக்கு இருக்குது. 36 தத்துவங்களால் நம்மளுடைய உடம்பை உருவாக்கியிருக்கார். அது ரொம்ப சிறப்பானது புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரங்கிறதா 4 பேர். இந்த அகங்காரம் தான் ஐ அப்படிங்கிறதான கான்ஷியஸ்னஸ், அறிவு என்கிறதான ஆத்மா அல்லது ஜீவன். ஏன்னா இப்போ ஜீவன் தான் சொல்லணும். அந்த ஜீவன் நான் வெறும் ஜீவன் கிடையாது, நான் ஆத்மா வடிவம் அப்படின்னு உணர்ந்தால் அது ஆத்மாவாகிவிடும். ஆத்மாதான் அப்படிங்கிறதான உறவு வந்ததும் பரமாத்மாங்கிறதான பரமேஸ்வரன் ஐக்கியமாகிவிடும். அதுவரையில் அது விட்டே நிற்கும். அதனால எல்லா இடத்துலையும் எல்லாருமே கையை சூட்டி 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 பேசுகிறார். அதுக்குனால சூட்டி விரல் அப்படின்னே பேருக்கு. நான் 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 அப்படிங்கிறதான இந்த அகங்காரத்தில் தனியாகிட்டே இருக்குது. நான் யாரொருவரெல்லாம் சொல்லுகிறாரோ அவர்களெல்லாம் தனி இண்டிவிஜுவல். வின்னு சொல்கிறவாரெல்லாம் சேர்ந்தவர்கள், சொசைட்டியில் மதிக்கக்கூடியவர்கள். அதனால தான் இந்த நான் சொல்கிறதுக்கும் நாங்கள் என்று சொல்வதற்கும் வித்தியாசம். கதை புராணங்கள் எல்லாம் உபதேசம் செய்கிற நேரத்திலெல்லாம் சொற்பொழிவாளர் என்ன சொல்வார், நமக்கு இப்படி அவருக்கு அப்ளிகபிளாக இல்லையா தெரியாது, அவரையும் சேர்த்து எல்லாரோடையும் சேர்த்து சொல்லிப்பார். நமக்கு அறிவு கிடையாது, நமக்கு அஜ்ஞானம் உண்டு, நம்ம பாவிகள், நம்ம புண்ணியவார்கள் அப்படின்னு அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார். சத்தியத்தில் அப்படியா கிடையாது. அவர் பிரம்மஜானி தான் ஒரு காலத்து உபதேசம் செய்துட்டு இருந்தார். இன்றைக்கி எல்லாரும் இது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கா. நிறைய பேருக்கு இது பொழப்பு. உண்மையான தத்துவத்தை எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இல்லாமல், பிரதிபலனை எதிர்பாராமல் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியதான ஒரு சேவை, சொற்பொழிவு சேவை. பகவானுக்கு எப்பேற்பட்டதான் சேவைகளை வேணாலும் செய்யலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்து கொடுக்கலாம், யாருக்காவதும் பொழப்பு கற்றுக் கொடுக்கலாம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம், எல்லாம் கர்மயோகம் தான். அதுபோலவே சொற்பொழிவுனால இறைவனுடைய மார்க்கங்களை காட்டி கொடுப்பது, பக்தியை ஊட்டி விடுகிறது, இதெல்லாம் கூட ஒரு கர்மாதான். ஆனால் இது ஆன்மீக கர்மா. இதிலையும் எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியவர்கள் உண்டு. பணத்தை பெருப்பதற்கும் பேரு புகழ் இதுக்காக சொல்லக்கூடியவர்கள், இதெல்லாம் அவ்வளவுதான். இல்லைன்னா பாயசத்தில் சக்கரை போடாமல் பண்ணுற பாயசம் மாட்டமாக தான் அது. சொல்லிக்கிறதுக்கு பாயசம் சொல்லிக்கலாம், ஒன்றும் இருக்காது. அதை போலவே மனிதனுக்கு வருங்காலத்தை தெய்வத்னம் அப்படின்னு பேர், தெய்வத்தத்வம்னு பேர் இருக்கு. வருங்காலத்தை தெரிந்து கொள்வது யாரால முடியும் அப்படின்னா, இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருங்காலத்தை தெரிந்துக்கக்கூடியதான சக்தி ஏற்படும். அப்போ நம்மளுடைய கட்ட விரலில் எப்போவுமே 3 கண்ணி இருக்காது. மற்ற எல்லா விரல்கள்லையும் 3 கண்ணி இருக்கும். கட்ட விரல் ரொம்ப ரேராக தான் 3 கண்ணியை பார்க்க முடியும். அதில் மத்திய பாகத்துக்கும் கீழ்பாகத்துக்கும் நடுவே இருக்கக்கூடியதான இடத்துல இந்த வாளாட்டமாக ஒரு ரேகை போகும். ரொம்ப ஸ்ட்ராங் ரேகை, ரொம்ப கருப்பு கலரில் இல்லைன்னா ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் ரொம்ப தெளிவான ஒரு ரேகை போகிறது அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாகவே நம்பர் 5 பிறக்கிறவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது குரு என்றாலே விஞ்ஞானம் ஞானம் கலந்ததான மெய்ஞானத்தினுடைய அதிபதின்னு என்ற அர்த்தம். விஸ்டம் லார்டு தானே குரு, ஜூபிட்டர். 5 என்பது மனசை யார் வென்றார்களோ அவர்களுக்கு தான் இறை குணம் உண்டு அப்படின்னு சாஸ்திர விதி. ரியாலிட்டியும் அதுதான். யார் மனதை வெல்கிறானோ அவனுக்குத்தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தவும் அடக்கவும் முடியும். பஞ்சேந்திரியங்களையும் பஞ்ச கர்மேந்திரியங்களையும் எல்லா விதமான தத்துவங்களையும் அடக்கி வாழக்கூடியதான சக்தி மனதை கட்டுப்படுத்தக்கூடியவனுக்கு மட்டுமே தான் உள்ளது. ஆகவே நம்மளுடைய இந்த கட்ட விரல் மனதையும் குறிக்கிறது. மனசென்றால் இறைவன். இங்கே மனசுதான் எல்லாம். கட்ட விரலை பிடிச்சு பார்த்துதான் ஒரு பிரயோகம் இருக்கு. அது கைரேகா சாஸ்திரத்தில், மனத்தத்துவ சாஸ்திரத்துல எல்லாம் இந்த கட்ட விரலை பிடிச்சு ஆட்டி பார்ப்பான் அந்த மருத்துவர். இது எப்படி இருக்குது, இதனோட பொசிஷன் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுறது எல்லாம் பார்த்து சொல்லுவார், நீ யார் அப்படிங்கிறத கன்விக்ஷனுக்கு வர முடியும் வரால. அப்போ இங்கே ஒரு இங்கே இந்த ரேகை இருக்குது. இது இன்ட்யூட்டிவ் ரேகான்னு பேர். அப்போ அந்த இன்ட்யூஷன் என்பது இறைவனுடைய அனுகிரகம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்போ அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக பெறுவதற்கு இந்த ஸ்லோகம் உதவுகிறது. இது மணிபூரக சக்கரத்தை பற்றி பேசுறதான ஒரு ஸ்லோகம். பாயசம், அதாவது பால் பாயசம், தாம்பூலம் போன்றதான இனிப்பு பண்ணங்கள் எதானாலும் பரவாயில்லை, மதுரப்பிரியமாக இருக்கக்கூடியதான தேவி தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த உணவுகளை பராசக்திக்கு நிவேத்தியம் பண்ணணும். இனி ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா
ஸ்புரன்னானாரத்னாபரண பரிணத்தேந்திரதனுஷம் தவ శ్యాமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹர மிஹிர தப்தம் திரிபுவனம் தடித்வந்தம் சக்தியா திமிர பரிப்பந்தி ஸ்புரணயா ஸ்புரன்னானாரத்னாபரண பரித்தேந்திரதனுஷம் தவ శ్యాமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். சாதகன் தியான யோகத்தில் பராசக்திங்கிறதான மகத்துவத்தை ஆரோகண கிரமத்தில் சிரோபத்னம் வரைக்கும் எடுத்து சென்று அங்கிருந்து சிவனையும் சேர்த்து படிப்படிப்படியாக ஒவ்வொரு சக்கரங்களை தாண்டி தாண்டி கீழே வந்து கொண்டிருக்கார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய தியானாவஸ்தையில் அம்பாளும் பரமசிவனும் இருவரும் சேர்ந்து அவர்களை சக்தியினுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வரார். அப்பொழுது இதற்கு முன்னாடித்த சக்கரம் அப்படிங்கிறதான சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி நான் பேசினோம். அநாகதா சக்கரம் என்பதிலிருந்து அங்கே சூரிய தத்துவம் அதிப்பிரகாசமாக இருக்கிறதான வைபவத்தை பற்றி சொல்லி பார்த்தார். அதன் பிறகு சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறதான அக்னி மண்டலத்தில் வாசம் செய்யக்கூடியதான பரமசிவனை வந்து ருத்ரஸ்வரூபமாக காலாக்னி ருத்ரனாகவும் ருத்ராணியாகவும் சமயா என்கிறதான தேவியினுடைய தயா திருஷ்டியை பற்றியும் அவர் காண்கிறார். பிறகு பிரபஞ்சத்தை பூராவும் அக்னிக்கு இரையாக்கிவிட்டு உலகத்தில் வந்து எதுவுமே இல்லாத சம்ஹாராவஸ்தையில் இருக்கு இப்போ. ஆனால் சாதகன் வந்து தியானம் செய்து பார்க்குற நேரத்தில் மணிபூரக சக்கரத்தில் இருந்து அம்பாள் தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தினால திரும்பவும் சாதகனுக்கு வந்து சிஸ்ரோபச்சாரம், அதாவது குளிர்மை கொடுக்கக்கூடியதான சந்திரனுடைய அனுகிரகத்தை செய்கிறார். மனம் திடமாகிறது. சந்திரன் என்றதால் இங்கே மனம் என்றதான ஒரு அர்த்தமும் உண்டு. குளிர்மை என்றால் சாந்தி சுகம் என்பதான ஒரு அர்த்தமும் இருக்கு. ஆகவே அடுத்ததான மணிபூரக சக்கரத்தை பற்றி பேசுகிறார். மணிபூரக சக்கரத்தில் சதாசிவத்துவம் அங்கே வந்து விஷ்ணுக்தந்தி அப்படிங்கிறதான பேரில் நீலமேக சாமல வர்ணனான ஒரு மகத்தத்துவம் அங்கே இருக்கிறது. அந்த மணிபூரக சக்கரம் என்பது வந்து ஜலதத்துவம். லாகினி என்கிறதான தேவி ஆட்சி செய்து வராள். திருமுகியாக இருக்கக்கூடியவள். மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதாயே நமஹ வஜ்ராதிகாயுதோபேத டாமர்யாதி விராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்ன பிரீதமானசாயே நமஹ சமஸ்த பக்த சுகதா லாகின்யம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதாயே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அப்படி 3 முகங்கள் இருக்கக்கூடியதான தேவி, 10 தளங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம், திரிகால ஞானதாயினி 3 காலங்களை குறித்து ஞானத்தை கொடுப்பவள் சாதகனுக்கு. நேற்றென்று நாளைங்கிறதான தத்துவம், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கிறதான குணங்கள், இந்த 6 ஷட்குணங்களையும் வாரி கொடுக்கக்கூடியவள். டாமரியிலிருந்து ஆரம்பித்து ஃபட்காரிணி வரைக்கும் இருக்கக்கூடியதான 10 தேவிமாரால உபச்சாரத்தை வாங்கிக் கொள்பவள். இரத்த வர்ணஸ்வரூபிணி, மாம்சதாதுவில் வாசம் செய்யக்கூடியவள். சப்ததாதுக்களில் மாம்சதாது, மாம்சம் மேக்சிமம் பெல்லி போர்ஷன் தான், நம்மளுடைய வயத்தில் தான் இருக்கு. ஜலதத்துவம், ஜாகிரத்ரயம் அப்படிங்கிறது சொல்லுவார்கள். ஜாகிர ஸ்வப்ன சுஷுதா அப்படிங்கிறதான 3 அவஸ்தைகள். இந்த 3 அவஸ்தைகளுடைய அனுபவத்தையும் ஜாகிரதா ரூபமாகவே கொடுக்கக்கூடியவள் இந்த பரமேஸ்வரி. ஆகவே தடித்துவம், தடி அப்படின்னா மின்னல், நல்ல தண்டர்போல்ட். தடித்தொந்தம், மின்னல் கொடி போல இருக்கிறதான சக்தி, அது தனுப்பிரபா என்றதான பேர். தனுஷனுடைய பிரபை. தனுஷுக்கு வந்து பலவிதமான ஆபரணங்கள் போட்டிருக்கிற மாதிரி இங்க பாவனை பண்ணி பார்க்கிறார். அதாவது 2 மேகங்கள் சேர்ந்து இடிக்கிற நேரத்தில் மின்னல் உருவாகிறது. அந்த மின்னல் பார்க்கறதுக்கு வந்து பிரகாசத்தை பரப்புகிறது. எப்பேற்பட்ட பிரகாசம் அப்படின்னா சப்த வர்ணங்களுடைய பிரகாசம், பலவிதமான ரத்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு தனுஷாட்டமா அது காட்சி கொடுக்கிறது. எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருந்தது.
லாஸ்ட்டு மகா கைலாசம் போயிருக்கிற நேரத்தில் நான் வந்து கைலாசத்தினுடைய அந்த மெயின் என்ட்ரி, அதாவது நம்ம தாண்டி போவோம். தேராபுக் அப்படிங்கிறதான இடம்தான் ஃபஸ்ட் டே ஹால்ட்டு. அந்த தேராபுக்கு போகிறது தான் வந்து பரிக்கிரமாவனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடியும். அங்கே இரவு தங்கி மறுநாளைக்கு திருப்பியும் ட்ராவல் பண்ணணும். சுத்துல்ஃபுக் அப்படிங்கிறதான இடத்துக்கு அடுத்த ட்ராவல், அப்புறம் திரும்பி தார்ச்சனுக்கே வரணும். இப்படி 3 நாள் பரிக்கிரமான்னு பேர். அந்த ஃபஸ்ட் டே தேராபுக்கில் அந்த சிவசந்நிதிக்கு பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு பெரிய மழவில்லு, இந்த ரெயின்போ, அப்படி ஆர்ச்சாட்டமாக அதை வர வைக்கிறது. வாப்பா உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெல்கம் சிக்னல், பரிபூர்ண சந்தோஷம். பிரத்யட்சமாக அந்த இடத்திலே உட்கார் நமஸ்காரத்தை செஞ்சு பகவானுக்கு, இறைவா இவ்வளோ எல்லாம் கருணையா எனக்கு, அதுவும் என்ன மாதிரி ஒரு அற்பஞானி, காமக்ரோத லோப மோகன வாசத்துக்கு அடிமையாகி வாழறதான ஒரு சிறு பிராணி, எனக்கு உன்னுடைய இவ்வளோ பெரிய கருணையை கொடுக்குறையே அப்படின்னு. அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது, இந்த மழவில் அப்படின்னு சொல்கிறாளே இந்த ரெயின்போ, இந்த மின்னல் கொடி என்பது வந்து தனுர்பாவனமாக இருக்கே, இது வந்து பராசக்தி சக்தி உபாசனை செய்து அம்பாளுக்கு பூஜை புரஸ்காரங்களை செஞ்சா அம்பாள் வந்து வீட்டு வாசலில் வந்தே நம்மளை கூட்டி கொண்டு போவள் வீட்டுக்குள்ளுக்குன்னு அர்த்தம். அந்த அனுபவத்தை தான் சொல்லுது. பாலஸ்தேந்து தனுப்பிரபாயை நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியம் இருக்கு. அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மகா புண்ணியம். புண்ணியத்தை எல்லாத்தோட அந்த அம்பாள் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் ஈகோ, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிரேஸ். ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமாக சந்தேகம் இல்லை. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தா ஏன் புண்ணியம் கிடைக்காது? சாதா நாமங்களை சொன்னாலே அபரிவிதமான புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கிற நேரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் நித்தியபாராயணம் செஞ்சு பயபக்தி ஸ்ரத்தையோட பூஜை புனஸ்காராதிகளை செஞ்சோமானா நிச்சயமாக இறைவன் அனுகிரகம் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக என்னன்னா பிரச்சாரகன் அல்லவா, அப்போ எனக்கு அனுபவம் வர வேண்டாமா? அப்போ தான் நான் எடுத்து சொல்ல முடியும், ஸ்தாபிக்க முடியும் பல இடங்களில். அப்படிங்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த பரமேஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்கா. அது வந்து இந்த ஸ்லோகத்தில் இந்த நாமத்தில் வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுது என்னால் அந்த நிகழ்ச்சியை. ஆகவே தடித்வந்தம் மின்னல் கொடி போல சக்தியா, தடித்ரூப சக்தி அப்படின்னு பேரு. மின்னல் வடிவத்தில் இருக்கக்கூடியவள் தேவி, பிரகாசிக்கக்கூடியவள். திமிர பரிபந்தி ஸ்புரணையா, அந்தகார விரோதியாக இருக்கக்கூடியவள். அந்தகாரத்துக்கு விரோதம் என்பது வந்து அந்தகாரத்தினுடைய சத்ரு வெளிச்சந்தான், பிரகாசந்தான். ஆகவே அந்தகாரம் என்கிறதான அஜ்ஞானம் பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அஜ்ஞானம் ஜாஸ்தி. ஜலதத்துவம் ஆனா கூட ஜலத்துக்கு வாசம் எங்க? பூமியில் தான் இருக்கு. ஆகவே வயர் என்பது வந்து பூமி, நாபிபத்மம். இந்த நாபி கமலத்திலிருந்தான் மகாவிஷ்ணு பிரம்மாவை ஒரு தாமரை கொடி வழியாக உற்பத்தி செய்கிறார். அப்படிதான் சிருஷ்டி ஆரம்பமாகிறது. அதுபோலவே நம்ம பெண்மணிகள் எல்லாமே இந்த கர்ப்பதாரணம் செஞ்சு இந்த வயத்தை தான் பெருசாக்குறார். குழந்தை அது உள்ளதான் வளர்கிறது. அதுதான் சிருஷ்டி உற்பத்தி ஆகிறது. ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்றால் ஒரு சிருஷ்டி என்ற அர்த்தம். அது பூமி வந்து எப்படி எதை போட்டாலும் எந்த விதையை போட்டாலும் அது முளைக்க வைக்கிறதோ அதுபோலவே தன்னுள்ளே வாங்கினதான விதையை வந்து வளர்த்தி பெருசாக்கி ஒரு குழந்தை உருவத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய ஒரு தானம் செய்கிறார். சிசுதானம் என்றதான பெயர். கணவன் கர்ப்பதானம் செய்கிறான், மாதா சிசுதானம் செய்கிறாள். கணவன் பெண்ணுக்கு கொடுக்கிறார், பெண் தாயை அப்படிங்கிறதான பூமாதேவிக்கு கொடுக்கிறாள். அம்மா இதா எங்களால் முடிஞ்ச ஒரு குழந்தையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த குழந்தை சத் விஷயங்களை செஞ்சு சத்கர்மாவங்களை செஞ்சு பூமியில் இருக்கிறதான பாவத்தை எல்லாம் அழித்து பூமாதேவிக்கும் பூமியில் இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறதான மகான்களுக்கும் நன்றி கடன் செலுத்தும்படியான பஞ்சகிருத்தங்களை செஞ்சு பகவானுடைய இறைவனுடைய பாதங்களை அடைய வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு முக்தி மோட்சம் என்பதை கொடுத்து ஒரு பெரிய உன்னதமான பக்தனாக்கி வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஆசையுடன் பெற்று கொடுக்கிறாள் பூமாதேவிக்கு ஒவ்வொரு பெண்களும். பூமாதேவிக்கு பெற்றுக் கொடுத்தாள் என்றால் பூமாதேவி தான் இங்க மாமியார். இந்த பெண் தான் நாட்டு பெண் அல்லது மாட்டுப்பெண். இவள் பெற்றுக் கொடுப்பது வந்து பூமாதேவிங்கிறதான பெரிய பெரும் தாய்க்கு கொடுக்கிறாள் இந்த குழந்தையை. அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து சத்கர்மாவங்களை செஞ்சு பிரபஞ்சத்திற்கிறதான பாவங்களை எல்லாம் ஹரிச்சு பிரபஞ்சத்தில் பரிசுத்தமான நல்வாழ்வை உருவாக்கி கொடுத்தா அவனுக்கு மகாத்மா என்றதான பேரு கிடைக்கும். சரீரம் தியாகமாகிவிட்டால் அது முக்தியாகிவிடும்.
ஆனால் முக்தியோடு நிற்கலை, திரும்பவும் பிறக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். நம்மளுடைய சம்ஸ்காரம், நம்மளுடைய பூர்வ கர்மாவினுடைய வினைகள் இதெல்லாம் நம்மளை திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வைக்கும். அந்த பிறவி எடுப்பது எதுக்குள்ளே அப்படின்றால் மாயா என்றதான கிரகத்துக்குள்ள. மாயா கிரகத்துக்குள்ள தான் நாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறோம். மாயா கிரகத்திலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அமாயஸ்வரூபமான பரபிரம்மஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமான உலகத்துக்கு செல்ல முடியும். ஆகவே பிறந்து இறந்து வளர்ந்து போய் இப்படியே இருக்கிறதா நிலைமைக்கு பேர் மாயாகிரகம் என்றுதான பெயர். மாயாகிரகத்தில் பிறந்து வளர்ந்து இருக்கிற வரையில் ஒரு நாளைக்கும் இறைவனை ரியலைஸ் பண்ணுறது கஷ்டம். இறை தத்துவத்தை உணர முடியாது அப்படிங்கிறதான் சாஸ்திர விதி சொல்கிறது. ஆனால் இதுக்கு மாறுபாடாக நிறைய மகான்கள் ஜெயிச்சு வந்திருக்கா இந்த சூழ்நிலையை. அந்த சூழ்நிலையை ஒவ்வொருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தில் தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் இப்பேற்பட்டதான மகா ஸ்தோத்திரங்களை எல்லாம் ரச்சனை பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பித்து அம்பாளுடைய அனுகிரகத்தோட பரிபூர்ண அனுகிரகத்தோட பூலோகத்தில் இருக்கிறதான வருங்கால சந்ததிகள் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை ஜெபம் செய்து அந்த புண்ணியத்தை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வத்துடன் செஞ்சு கொடுத்திருக்கார். ஆகவே அந்த காலத்தை நாசம் செய்யக்கூடியதான இந்த மின்னல் கொடி யார்? அதுதான் இந்த பராசக்தி. ஸ்புரன்னா நா ரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம், நல்ல சோபையோடு இருக்கக்கூடியதான நானா ரத்னங்களால் உருவாக்கப்பட்ட இந்திர தனுஷை போன்றதான மின்னல் உடையவள். தவசியாமம், பராசக்தியினுடைய இந்த உருவம் கருப்பு வர்ணத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்மோக்கினுடைய கலர், புகை தூமத்தினுடைய கலர். மேகம், மேகத்தை வந்து கமபி, அனிர்வாச்சியமாக சொல்ல முடியாத அளவுக்கு மகத்துவம் சக்தியும் இருக்கக்கூடியதான மணிபூரைக சரணம், மணிபூரக சக்கரம் என்கிறதான மணிபூரக சக்கரத்தில் முக்கியாவஸ்தானமாக முக்கியமான ஆஸ்தானமாக தன்னுடைய வீடாக அந்த இடத்துல வந்து இருக்கிறது. அதை வந்து நிஷேவே, நான் வந்து ரொம்ப விரும்பி சேவிக்கிறேன். வர்ஷந்தம், அது மழை போல சொரிஞ்சு பக்தர்களுடைய வெப்பத்தை தணிக்கிறது. ஹரமிகிர தப்தம் திரிபுவனம், சம்ஹார ருத்ரநாகனான இந்த பிரளயகால சூரனால் தகிக்கப்பட்டதான 3 உலகங்களையும் செழிக்க வைக்கிறது. அதனுடைய இதுக்கு முன்னாடி ஸ்திதியிலே கொண்டு வந்து வருகிறது அப்படிங்கிறது சொல்கிறேன். பேசிக்கலி அம்பாளுடைய கருணாமயமான திருஷ்டி பிரபஞ்சத்தில் ருத்ரனும் காலாக்னி ருத்ரனும் ருத்ராணியுமாக சேர்ந்து சம்ஹாரம் செஞ்ச பிறகு இந்த பூலோகத்தை வந்து எந்த விதமான சிருஷ்டியும் இல்லாமல் சூன்யமாக இது தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்நேரத்தில் பராசக்தி தன்னுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிறதான திரிசக்திகளினுடைய உதவியினால திரும்பவும் சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்கிறாள். அதுக்கு கருணை என்றல்லாமல் வேறு என்னான்னு சொல்ல முடியும்? அதனால தான் அநாகதா சக்கரஸ்யோபரி ஸ்திரமாக இருக்கிறதான இந்த சூரியனுடைய தாபத்தை வந்து தனிய வைக்கிறதுக்காக ஜலரூபமாக மாறப்படுகிறாள். ஜலாதிபனாக இருக்கக்கூடியவனும் பரமசிவனே. இங்கே இருக்கிறதான பியூட்டி என்ன அப்படின்னா, அநாகதா சக்கரம் என்பது சூரிய மண்டலம். அங்கிருந்து சூரிய கிரணங்கள் ரொம்ப சூரியனுடைய தாபம் பூமியை நோக்கி கீழே வருது. பூமிக்கு கீழே என்ன இருக்கு? அக்னி தான் இருக்கு இல்லையா? பாதாள லோகம் அக்னிமயமானது. அதனால்தான் நிறைய வால்கானோஸ், இந்த வெடியெல்லாம் வெடிக்கிறது, பூமி படர்ந்து மேலே அங்கிருந்து நெருப்பு கொட்டி அப்படி லாவா எல்லாம் கீழே வருது. பூமிக்கு அடியில் என்ன இருக்குது? நெருப்பு இருக்காது, அக்னி மண்டலம். அந்த பூமிக்கு மேல் பரப்பில் என்ன இருக்குது? ஜலம் இருக்குது, ஸ்தலம் இருக்குது. அப்போ அந்த ஜலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, மேலிருந்து சூரியன் தன்னுடைய கிரணங்களை வந்து அள்ளி கொட்டுறார். முக்கியமாக இந்த கோடை காலத்தில் கீழே இருந்து அக்னி பகவான் தன்னுடைய அக்னியை வந்து காலாகிருத்ரனாக அங்கிருந்து தள்ளி விடுகிறார். இதற்கு மேலே என்ன இருக்கு? ஜலம் இருக்கு. இந்த ஜலம் கொதிக்கிறது, அந்த வெப்பத்தினால ஆவியாகிறது. அந்த ஆவி என்ன பண்றது அப்படின்னா ஆகாசத்தை நோக்கி மேலே சஞ்சாரம் செய்கிறது. பிறகு அது வந்து கரும் நிறம் இருக்கக்கூடியதான சாம வர்ணத்தில் இருக்கிறதான மேகங்கள் ஆகிறது. அந்த மேகம் ஆகிறது, மேகமாக அப்படி போயிட்டே இருக்கும். போக விட மாட்டாளே. அம்பாளுக்கு வந்து என்ன வேணும்? சிருஷ்டி வேணும். இங்கே இருக்கக்கூடியதான ஜீவராசிகளுக்கு அன்னாகாராதுகளை கொடுக்க வேண்டும். அன்னதா வசுதா விருத்தா பிரம்மாத்மக்கிய ஸ்வரூபின்னே நமஹா.
அன்னத்தை தானம் செய்யக்கூடியவள், உணவுகளை வாரி கொடுக்கக்கூடியவள் தேவி. அன்னத்தையும் வசுவையும் தானம் செய்யக்கூடிய அன்னதா வசுதா விருத்தா. ஆகவே இந்த ஆவி ரூபத்திலிருந்து போய் இங்கிருந்து அது மேகமாகி கருப்பு வர்ணத்துக்கிறதான கார்மேகமாகி அங்கே பிரபஞ்சத்தில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அது அங்கேயே இருந்தால் பத்த முடியுமா? முடியாது. அவங்கள ஒன்றுக்கு இடிக்க வைக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே மின்னல் ஏற்படுகிறது, தண்டர் போல்ட். அதில் என்ன ஆகுதுன்னா வெடிக்கிறதுனால அதெல்லாம் வந்து கீழே இட் வில் போர் டவுன் ஆஸ் ரெயின், மழையாக கீழே வருஷம் செய்கிறது. மழையாக வருஷம் செய்வதனால என்ன பயன்? பூமியில் அதை பதிக்கிற நேரத்தில் அது வந்து சுத்தமான ஜலம், ஸ்வீட் வாட்டர். மேலிருந்து போனது என்னது? உப்பு தண்ணி. அந்த உப்புத்தன்மை எல்லாம் போய் ஸ்வீட் வாட்டர், வாழறதுக்குள்ளதான், ஜீவராசிகளுக்கு வாழறதுக்குள்ளதான ஜலம். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த எர்த்லி லிவிங் ஜீவிகளும் வந்து ஸ்வீட் வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் வாழறது. மத்ஸ்யங்கள் மட்டும்தான் இந்த சால்ட் வாட்டரை உண்டு வாழ முடியும். மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும், யானைக்கானாலும் பரவாயில்லை, புலிக்கானாலும் பரவாயில்லை, குதிரைக்கானாலும் பரவாயில்லை, மனுஷனுக்கானாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வாட்டர் தான் தேவை ஜீவன நிலைநிறுத்தத்துக்கு. ஆகவே அந்த ஸ்வீட் வாட்டர் எப்படி நமக்கு கிடைக்கிறது? பராசக்தியோட அனுகிரகம் உண்டு தான். அது இல்லைன்னா ஏன் உப்பு தண்ணியை டீசாலினேஷன் பண்ணி ஸ்வீட் வாட்டராக நமக்கு கொடுக்குறா தேவி? அதனால தான் நீங்கள் பராசக்தியோடைய தயாத்ரம் அப்படின்னு சொன்ன காரணம். அம்பாளுடைய தயவு. காலாக்ருதனாக கீழிருந்து தவிக்க வைக்கக்கூடியதான இந்த சூட்டில் ஜலமெல்லாம் நீராவியாக மேலே போய் அங்கே வியோமகேசனாக இருக்கிறதான பரமேஸ்வரன், வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரணி வாமகேஸ்வரன் லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வியாக்கியானம் உண்டு. அப்படி ஆகாயமாகவே பிரபஞ்சமாகவே இருக்கக்கூடியதான இந்த மகத்தத்துவத்தில் மேகங்கள் ஒன்றுக்கொண்டு சேர்ந்து அது மழையாக கீழே விழுகிறது. என்ன ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் பார்த்தோமா? இப்போ பார்ப்போம். இப்படி தான் இட்லி பண்ணுறதான விவகாரத்தை நம்ம மகர்ஷிகள் கண்டுபிடிச்சா. இந்த ஆவியில் வேகிறதான ஒரு உணவு இருக்கே இட்லி, கீழே ஃபயர், அது அடுப்புலேருந்து ஆகலாம், கேஸ் ஸ்டவ்லேருந்து எங்கேயோ ஆகலாம். அங்கே அதுக்கு நடுவில் தண்ணி கொதிக்கிறது, மேலே உணவு பண்டம், அதற்கு மேலே ஆவி. அதுதான் இந்த தட்டை போட்டு மூடுறதா வந்து அந்த ஆவியை தடுக்கிறதுக்குள்ளதான இந்த வெப்பத்தினுடைய எல்லை என்பது வந்து இதுதான். அதுதான் சூரியன். இங்கே சூரியனை வந்து பரமசிவனாகவும் ஜலத்தை வந்து பரமேஸ்வரியாகவும், சிவனுக்கு ஜலமூர்த்தி அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிவம் செய்கிறதெல்லாம் சக்தி, சக்தி செய்கிறதெல்லாம் சிவம். இது பிரித்து பார்க்க போனோம்னா நிறையா அவர்ஸ் கணக்கில் பேசணும். ஆகவே ரெண்டாக தெரிஞ்சப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு மெயில் ஒரு ஃபீமேலுங்கிற மாதிரி. சூரியன் என்பவர் வந்து சிவன், சூரியஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், ஞானதாதாவாக இருக்கக்கூடியவர். ஜலம் என்பது வந்து இந்த ஜலம்தான் இந்த சூரியனுக்கும் உதவுகிறது. ஆகவே சமஸ்த ஜீவராசிகளுடைய வாழ்வுக்கும் இந்த மழை வருஷம் உபகாரமாகிறது. இது வந்து ஒரு 4 மாதம் மட்டுமா நடக்கும்? இல்லை, 365 நாள் நடக்கும். பூலோகத்தில் பார்த்தோம்னா ஆர்டிக் அண்டார்டிக்கு தவிர எல்லா இடங்களிலையும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கோடை காலம் இருக்கும், ஒரு மழைக்காலம் இருக்கும். அதுபோலவே சமுத்திரம் எல்லா காண்டினென்ட்டுக்கும் கொடுத்துருக்கார் பகவான். அப்போ மொத்தம் இந்த கிரியைங்கிறது வந்து 365 நாள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது பாரத வருஷத்துக்கு மட்டும் உள்ளதல்ல, இந்த இந்த பூலோகத்துக்கு பூராவுமே இருக்கக்கூடியதான ஒரு விவகாரம் இது. எல்லா ஊர்கள்லையும் இது மாதிரி கோடை காலம் உண்டு, மழைக்காலம் உண்டு, ஒவ்வொரு சீசன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த டிராபிக்கல் கிளைமேட்ஸுக்கு தான் ஜாஸ்தி 5லேருந்து 6 ருதுக்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு யோகம். மற்றவங்களுக்கெல்லாம் 2 ருது, 1 ருது, 3 ருது இப்படியெல்லாம் உண்டு. எப்படியோ அதெல்லாம் நமக்கு இங்கே விஷயமே கிடையாது. ஸோ மணிபூரக சக்கரத்தில் தியானம் செய்கிறதான அந்த பக்தனுக்கு பராசக்தி எப்படி உதவுகிறாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பகவத் பாதர் இங்கே எடுத்து சொன்னார். அதனால தான் கிரீஷ்ம காலத்தில் சூரிய கிரணமாக ரொம்ப அதிகமான தப்த லோகம், அந்த சூடு, வருஷகாலம் அப்படிங்கிறதான காலம் என்பது வந்து பூமிக்கு தான் ரொம்ப உதவுகிறது மற்ற உலகங்களை விட. இப்போ சூரியன்லேயும் மழை பெய்யறது, எப்பேற்பட்ட மழை, ஹைட்ரஜன் மழை பெய்யறது. பூமி அங்கே சூரியன் இருக்கிறதா மழை எத்தனை தூரம் இருக்குது தெரியுமோ? அந்த ஒரு துள்ளி அந்த ஹைட்ரஜன் 30,000 அடி ஒரு துள்ளியோட ஹைட்டு. நினைச்சு பார்க்கறதெல்லாம் நமக்கு பூமியில் எப்படி இருக்குது? நமக்கு பூமியிலே இருக்குது இதே மாதிரி. பூமியில் வந்து 10,000 8,000 அடி நீளத்துக்கு தான் மழையினுடைய ஒவ்வொரு துள்ளியினுடைய ஹைட்டும் அவ்வளவுதான்.
மழைக்கு தானே 5000 6000 8000 10,000 இந்த லெவலுக்குள்ளே தானே மழை பெய்யுறது. ஸோ இந்த பூமிக்கு வந்து குளிர்மையை கொடுக்கக்கூடியதான பராசக்தி அம்பாள் இந்திரஜாபமாக மாறுகிறாள் தேவி. எல்லாருக்கும் தெரியும் இந்திரன் தான் மேகத்துக்கு அதிபதி, அதனால தான் மேகநாதன் என்றதான பேர் இருக்கு. அந்த மேகத்தை வர்ஷிக்க வைக்கக்கூடியவன் இந்திரன் தான் அப்படின்னு பாகவதத்தில் எல்லாம் கூட படிச்சிருப்போம் நிறைய. அப்படிதான் கோவர்தன கிரிதாரி பகவானுடைய லீலா வைபவமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, பராசக்தி சதாசிவன் என்பவர் வந்து நீல வர்ணத்தில், மகாவிஷ்ணுக்கும் அதே நீல வர்ணம், ராமருக்கும் அதே நீல வர்ணம், சதாசிவனுக்கும் அதே நீல வர்ணம். சதாசிவன் வந்து படுத்துட்டு விட்டார், உட்காரவோ நிற்கவோ செய்யலை, படுத்துட்டு இருக்கார். எங்க படுத்துட்டு இருக்கார்? படுத்துக்கிறன்னா என்ன, தலத்தில் தான் படுத்துக்க முடியுமில்லவா? படுக்கிறது அப்படின்னா அங்கே ஒரு தலம் தேவை, அதாவது ஒரு மேடை தேவை. அதுதான் சிவமஞ்சம் என்றதான பெயர். இந்த பஞ்சபிரமாசத்தில் பார்க்க முடியும். சிவாகாரே, அந்த சிவமஞ்சத்தில் வந்து சதாசிவன் படுத்துட்டு இருக்கார், நீல வர்ணத்தை படுத்துட்டு இருக்கார். அதனால்தான் அந்த மணிபூரத்தை வந்து என்ன சொன்னா அப்படின்னா, மணிபூரேக சரணம், மணிபூரத்தையே சரணம் பிராபிச்சிருக்கக்கூடியதான சதாசிவன் அங்கே அப்படி படுத்து விடார். எதுக்காக படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, மேகங்கள் எல்லாம் வந்து வானத்தில் அப்படி தூங்கி நிற்கிறது. அவங்க ஒன்றும் பண்ணுறதில்லை, அப்படியே தூங்கி நிற்கிறது. அவங்க யாருடைய உதவியினால மூவ் ஆகிறா? வாயுவினுடைய உதவியினால. வாயு எங்கே இருக்கார்? அநாகத சக்கரத்தில் இருக்கார். அங்கே இருந்தால் சூரியனுடைய ஒளியும் சூரியனுடைய அந்த கிரணங்கள் இந்த வாயு வழியாக தட்டி அது வந்து இந்த மேகங்களை வந்து பூலோகத்துக்கு வருஷம் ரூபமாக கொண்டு வருது. அப்படி புதுசான பயிர் வர்க்கங்கள், மனித வர்க்கங்கள், விலங்குகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. சுருக்கமாக சொல்ல போனோமானா, பிரளயாக்னி சூரியன் வழியாக பூலோகத்தை புவர்லோகம் சுவர்லோகம் அப்படிங்கிறதான பூலோகம் புவர்லோகம் பாதாளம் என்றதான 3 உலகங்கள்லையும் எல்லா ஜீவராசிகளையும் இல்லாமல் செய்கிறது இந்த கோடை அப்படிங்கிறதான வெப்பம், சூடு. அதுதான் சம்ஹார அக்னி. அதன் பிறகு நிச்சலமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சமயா என்கிறதான தேவி, அதுதான் பராசக்தி, அந்த மேகங்களை எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத வச்சு மழையை உற்பத்தி பண்ணி பூலோகத்துக்கு அனுப்புகிறார். அப்போ என்ன ஆகும்னா, ஸ்வீட் வாட்டரில் தான் எல்லாம் வளரும், ஹார்ட் வாட்டரில் ஒன்றும் வளராது. நான் வந்து துவாரகாவுக்கு போனேன் பை ரோடு. அப்போ 2 பக்கம் அந்த டிரைவர்கிட்ட பேசிட்டு வர டைமில், சார் இந்த இடத்துல எல்லாம் எதுவுமே வளராது அப்படின்னா. ஏண்டா அப்படின்னு கேட்டால், இங்கே எல்லாம் உப்பு தண்ணி சார், இந்த துவாரகா நிறைய இடங்கள்லேயே உப்பு தண்ணி தான். எனிவே அங்கே வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். இந்த ருக்மிணி தேவிக்கு வந்து ரொம்ப தாகம் அதிகமாச்சு. கிருஷ்ணனும் ருக்மிணியுமாச்சு வந்து கல்யாணம் எல்லாம் ஆகி புதுசாக அவருடைய குருவனுடைய ஆசிரமத்துக்கு போய் குருவை நமஸ்காரம் பண்ண போகிறான். இப்போ நாமெல்லாம் போகிறோமே அதே மாதிரி இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அது ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் தான், அதுக்கப்புறம் ரிப்பீட் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த ஒரு ஊர் வருது. அந்த இடத்துல இனிவிங்க தான் அசரவே மாட்டேன், எனக்கு தண்ணி குடிச்சு ஆகணும் அப்படிங்கிறான். அந்த ஊருக்கு பேர் துப்பினி கிராமம்னு பேர். ருக்மணிக்கு துப்பினி சொல்கிறா போல் இருக்கு, துப்பினி கிராமம். பகவான் சொல்கிறாரு, இந்த இடத்துல எல்லாமே உப்பு தண்ணியம்மா, என்ன பண்ணுறது, கொஞ்சம் தாகம் தண்ணி வேணும் அப்படிங்கிறே அப்படிங்கிறார். அப்போது ருக்மிணி தேவி மகாலட்சுமி சுரூபினி அல்லவா, பார்த்து ஒரு பார்வை விடுறா இப்படி கிருஷ்ணன்கிட்ட. யார்கிட்ட கதை விடுறாய் நீ? மகாவிஷ்ணு, உன் பாதத்திலே கங்கையை வச்சுட்டு உட்காந்துருக்காய், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டால் என்னமோ பெரிய கதை விடுறதுக்கு அப்படின்றா. அந்த ஒரு பார்வையில் இவ்வளோ கதை நான் உண்மைச்சுக்கிறேன். அவங்க சொன்னாலும் எல்லாம் தெரியாது, சொற்பொழிவு சொல்கிறவா எல்லாருமே இப்படி தான் பல விஷயங்கள் அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார்கள். இந்த கற்பனா சக்தியை கொடுக்கறதும் சொல்ல வைக்கிறதும் இந்த இறைவன் தான். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். கிருஷ்ண பகவான் பார்த்தார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், உனக்கு இல்லாத ஜலமா தோ கொண்டு வரேன் அப்படிங்கிறார். தன்னுடைய கட்டவரில் அப்படி அமுத்துறா. அந்த இடத்துல பகவானுடைய கட்டவரில் கங்கை வாசம் செய்யக்கூடியவள். இந்த பாதத்தில் இருக்கிறதான கட்டவரில் யார் தெரியுமோ, அது பரமசிவன். இந்த 10 விரல்கள்லையும் ஒரு தெய்வங்கள் இருக்கு. நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய இந்த சனாத தர்மங்கிறது வந்து யுக கணக்கில் சொன்னால் இது தீராதனுடைய மகாத்மியங்கள் எல்லாம். ஆகவே அந்த பரமசிவன் மனசு வச்சாதான் கங்காதேவி கீழே விழுவள், அல்லாமல் கங்கா கீழே வரமாட்டான். ஆகவே இந்த கட்டவரலால் பகவான் அப்படி அமுத்துறார். அதே மாதிரி தான் ஆதிசங்கர பகவத்பாதர் தாயாருடைய இந்த
நதியில் போய் ஸ்நானம் செய்ய வரதான பிரச்சனையை வந்து தாங்கிக்க முடியாமல் ஒரு நாளைக்கு சொல்லிடுறா சங்கர்கிட்ட, சங்கரா இனிமேல் எனக்கு எங்கே போய் குளிக்க முடியும் தோணலையப்பா அப்படிங்கிறா. ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு என்ன வேணும், இப்போ குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி அவள் தானே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அந்த நதிக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார். தாயே, என் தாயாருக்கு வந்து வயசாகி விட்டது, தன்னந்தனியாக இருக்கா, நான் வேறு சன்னியாசுக்கு போகிற உனக்கு தெரியும், நாங்கள் வந்திருக்கிறது ஒரு 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 மைட்டி கன்சைன்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் இங்கே இருந்துட்டு இருந்தால் காரியம் நடக்காது, அதனால் நீ வந்து எங்கள் வீட்டு பக்கம் வர வழியாக வரணும் அப்படிங்கிறார். அவரே பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவர் கட்டவர்களால் இப்படி எந்த வழியாக வரணும் அப்படின்னு தேவி கேட்குறா. அவர் சொல்கிறார், நான் கட்டவர்களால் இப்படி இழுத்துட்டு போகிறேன், நீ பாட்டுக்கு வா அப்படின்னு அந்த கட்ட வழியாக இழுத்துட்டு வரார். நேர அந்த இடத்துல இந்த நதி வழியாக வருது வீடு பக்கத்தில். இப்போ இறங்கினதுமே குளிச்சுடலாம் அம்மாவுக்கு காலடியில். இது வந்து மெட்டீரியாலஜிக்கல் சயின்டிஃபிக் ஸ்டடி வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். இந்த நதி வந்து வேறொரு பக்கமாக ஒழுகிட்டு இருந்தது. கொஞ்சம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த நதி இப்படி ரூட் மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஐ திங்க் நம்ம காஞ்சி மடத்தில் பெரியவர் இருந்தார், சந்திரசேகர பெரியவா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமே. அவர் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த ஒரு தத்துவத்தை, இது நடந்து சத்தியம்தான் அப்படின்னு. ஆகவே கட்ட விரலால் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கே அதுதான் பார்வதி தேவி. அதனால தான் பெண்களுக்கு திருமணமாகிற நேரத்தில் அந்த பதாங்குலியம் அப்படிங்கிறதான ஒரு ஆபரணம் இருக்குது. பதாங்குலியம் அப்படின்னா கொலுசு கிடையாது, பாதசரம் கிடையாது. பதாங்குலியம்ங்கிறது வந்துட்டு மெட்டி போட்டுக்கிறது இல்லையா, இல்லையா, அது சக்தி. சக்தி சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கான அறிகுறி தான் கல்யாணமாகிற நேரத்தில் இந்த மெட்டி போடுறா. அந்த மெட்டி என்பது வந்து அந்த விரல் இருக்கே, அந்த விரல் இதயத்தை தொடர்ற விரல், அது இதயத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான விரல். அங்கே கொஞ்சம் டைட்டாக ஒரு ரிங் ஆட்டமாக ஒரு சில்வர்னால் தான் போடணும், கோல்டு போடக்கூடாது. சில்வர் போடணுடைய மகத்துவம் இன்னும் சொல்லித்தரேன், வர விஷயம் இருக்குதுல்ல. அந்த ரிங்கை போட்டாச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல எல்லாம் நம்ம டைட் பண்ணிக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கையில் வந்துட்டு ரக்ஷாபந்தன் சொல்லி வந்து கட்டுறாளே டைட்டாக ஒரு ரக்ஷை, இங்கே எங்கெல்லாம் ரக்ஷை பண்ணிக்கிறோமோ அதுக்கு பேரே ரக்ஷை. இப்போ பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், கடித்த இடத்துடைய மேலே வந்து ஒரு கட்டு போடணும் நல்லா டைட்டாக. அப்போ அந்த இடத்துல பிளட் ஓட்டம் இருக்காது, அந்த விஷம் வந்து மேலே பூராவும் பரவாது. இது சயின்டிஃபிக்கலி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம், ஒரு ஃபஸ்ட் எய்டு மெத்தடில் தெரிஞ்சுக்க முடிய ஒரு சம்பவம். அது மாதிரியே நம்மளுடைய கரங்களில் பாதங்களில் இங்கெல்லாம் அந்த மாதிரி டைட்டாக ஒரு இப்போல்லாம் கொலுசு ரொம்ப ஃபேஷனாக போட்டுக்கிறோம், அது வர இருக்கட்டும். என்னவோ அது மறந்துட்டு அந்த கலாச்சாரம் இருக்குது, அட்லீஸ்ட் அது வரைக்கும் இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல இந்த இதயத்தை வந்து நல்ல இதயத்தை கண்ட்ரோல் பண்ண பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப ரேர், ஆண்களுக்கு ரொம்ப அதிகம். அப்போ சிவனுக்கு பக்கத்தில் சக்தி என்றால் இந்த சிவனையும் சக்தியும் நாம் சேர்த்து விட்டோம் என்பதற்காக இங்கே மெட்டி போடுற ஒரு பழக்கம். அதுதான் இந்த கட்டவரல் சிவன். அந்த கட்டவரில் தான் பிடிச்சு அருந்ததி மிதிக்கிற அருந்ததி தரிசனத்துக்கு மாதிரி இந்த அம்மிக்கல்ல மிதிக்கிற ஒரு சம்பவம் இருக்கே, அது இந்த கட்டவரில் பிடிச்சிருந்து தான் அந்த காலை தூக்கி மேலே வைக்கணும். புரியுறதோ? அது நம்மளுடைய 5 விரலால் பெண்களினுடைய இந்த கட்ட விரலை அம்மி மேலே வைக்கிறார். அதாவது இப்போ சிவனும் சக்தியும் ஒன்றாகி விட்டார்கள் அப்படிங்கிறதான சம்பவம் தான் உருவாக்குறது. சிவனும் சக்தியும் சேர்ந்தா போல இருந்தால் தான் பிரஜைங்கிறது உற்பத்தி ஆகும், பிள்ளை பேரு நடக்கும். அப்போ உத்தமமான பிள்ளை பேர் பெறுவதற்காக தார்மீக விவாகத்தில் இந்த ஒரு சடங்கு ரொம்ப முக்கியமானது. அம்மி மதிக்கிறது, மெட்டி போடுறது, சப்தவதி, அப்புறம் அருந்ததி தரிசனம், ரக்ஷாபந்தன், முக்கியமான 7 சடங்குகள் கல்யாணத்துக்கு. ஆக்சுவலி நிறைய 16 சடங்குகள் இருக்குது தார்மீக விவாகத்தில். முக்கியமானவே இந்த 7 ஐட்டங்கள் இருக்குது அதில். ஸோ இந்த கட்டவரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா, மகாதேவா என்னோட பொண்டாட்டி தண்ணி கேட்குறா, இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தா உப்பு தண்ணி, நீ ஏதாவது என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணித்தா அப்படின்னு சம்போ மகாதேவாவது இழுக்கிறார். அது என்னாச்சு, இந்த கட்டவரல் பதிச்சதுமே அங்கேருந்து மார்ஷ் லேண்ட் ஆட்டமாக தான் இருக்குது. நான் ஃபிசிக்கலாக விசிட் பண்ண இடம் அது, அதனால இந்த இவ்வளோ விவரமாக நான் சொல்கிறேன், கதையில் படிச்சதெல்லாம் கிடையாது. அருமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது ஒரு உச்சி மலைக்கு மேலே. அந்த இடத்துல சுத்தமான கங்கா தண்ணீர் ஜாதமாகி விட்டது. அப்படி பீச்சு அடிச்சுட்டு வருது, சுத்தமான ஒரு ஸ்வீட் வாட்டர்னா அப்படி ஒரு ஸ்வீட் வாட்டர். முண்டு விட்டுக்கிறா அங்கே இருக்கா. நான் கொடுத்தா குடித்தேன் சுகமா. நான் இருந்தேன், இல்லை லக்ஷ்மி, அருண் இல்லைங்கெல்லாம் இருந்தோம். ரொம்ப அதிசயம், அந்த இடத்துக்கு யாரும் போகிறது கிடையாது. துப்னி கிராமம். அந்த கிராமத்தில் போய் இந்த ஜலத்தை வந்து
நம்ம சேவிச்சிட்டோம். ரொம்ப அதிசயம். எங்கே வேணால் தண்ணி வற்றும் அந்த என்டையர் ஏரியாவிலேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சுத்த ஜலம் டைரெக்டாக கிடைக்கிறதான இடம். வற்றவே வற்றாது, அப்படியே கையால் அப்படி மூட்டி எடுத்து விடலாம், அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய கோடை காலத்துலேயும் கையால் அப்படி முக்கிய எடுக்கிற அளவுக்கு இருக்க தண்ணி அந்த இடத்துல. ரொம்ப பிரமாதமான ஒரு அது கிணறாட்டமாக கட்டி வச்சிருக்கா இப்போது. அப்படி துப்னி கிராமத்துடைய கதையை முடிஞ்சுது. எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த கட்டவரலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. அது பிரளயாக்னியாக இருக்கிறதான் இந்த பரமசிவன். ஸ்வீட் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் ஜீவஜாலங்கள் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் உணவை உண்டு வளரும். விதைகள் எல்லாம் முளைத்து அவங்க அவங்களுடைய கர்மாவை அவங்களால பண்ணி தீர்க்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கர்மா தீர்த்து முடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஹை லெவல் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் கான்செப்டே இங்கே. ஸோ ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு ஜீவராசிகளும் இப்படி யாருக்காக ஆவதும் எல்லாரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இறந்து இப்படி போயிட்டுருக்கு சம்சாரத்தில். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதான இந்த பரமேஸ்வரி மகாதயாசாகரம். அந்த அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜீவராசிகள் உற்பத்தி ஆகக்கூடியதான ஒரு மெடிசனை கலந்து விடுறா தேவி. அம்பாளுடைய கருணைங்கிறதான அந்த ஃபெர்டிலைசர் அது வருஷ காலத்தில் மழை வழியாக இந்த தப்த குண்டம், தாமிர குண்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தப்த குண்டமாட்டமாக கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த பூமியில் வருஷமாக மழையாக பெய்ய வச்சு அந்த தண்ணியினால் திரும்பவும் சம்சாரத்தில் பிரஜைகளை உற்பத்தி செய்கிறாள். அது விதையானாலும் பரவாயில்ல, செடிகொடி மரங்களானாலும் பரவாயில்ல, விலங்குகளானாலும் பரவாயில்ல, மனிதனாலும் பரவாயில்ல, யாராக இருந்தால் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடியதான உணவை உருவாக்கி ஊட்டுகிறது யாரு அப்படின்னா இந்த பராசக்திங்கிறதான தாய், சமயா என்கிறதான இந்த தேவி. அதனால் தான் எல்லா பயிர் வர்க்கங்களும் உற்பத்தியாய் அது வழியாக அன்னம் ஜீவசிய காரணம், ஜீவஹா கர்மஸ்ய காரணம், கர்மா பரமாத்ம இச்சா அப்படிங்கிறதான அந்த வரிசைப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டியூட்டியை பண்ணிகிட்டே இருக்கா. அதனால இந்த இடத்துல ஆதிசங்கர் பகவத்பாதர் அம்பாளை மணிபூர சக்கரத்தில் தியானம் செய்து பார்க்குறாரு. அங்கே பார்க்குற நேரத்தில் அம்பாளுடைய உடம்பில் பார்க்குறாரு. அவருடைய உடம்பில் அது பிரதிபலனமாகிறது. கண்ணாடி பக்கத்தில் ஒரு ஐட்டத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி பிரதிபலனமாகுமோ அந்த கண்ணாடியில், அதுபோலவே சக்தியினுடைய உடம்பில் சதாசிவன் சிவசக்தி ஐக்கியமாக பார்க்குறார் அம்பாளுடைய மணிபூர சக்கரத்தில். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது இவருடைய உடம்பில். தன்னுடைய உடம்புலையும் அந்த பாவனை நாம் பார்க்க முடியாது. நாம் மெடிடேட் பண்ணுறது எப்போவுமே அப்படிதான். நம்ம எதையோ ஒரு உருவத்தை நாம் பார்க்குறது நம்மளுடைய உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் பாவனைன்னு பேர். அப்படி பாவனா ரூபத்தில் பார்க்குற நேரத்தில் ஷட்சக்ரோ பரிசம்ஸ்திதா என்பங்க 6 திரிகோணங்கள் இருக்கக்கூடியதான ஒரு ஷட்சக்கரம், அதில் டம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தின் நடுவே இருந்தான் இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம். அப்படி பராசக்தி உலகத்தில் இருக்கிறதான சிருஷ்டிகளை சிருஷ்டி செய்வதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் அவங்கள எல்லா விதமான அனுகிரகத்தை கொடுப்பதற்காக பிரளயாக்னியினால் தகிக்கப்பட்டதான புவனத்திரயத்தையும் தேவியினுடைய தயார்திரையான திருஷ்டி அப்படிங்கிறதான திருஷ்டியினால் தனிய வைத்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களுடைய கர்ம வினைகளை அவர்களுக்கு செய்து முடித்து உன்னதமான முக்தி நிலை மோட்ச நிலையை அடைவதற்கு அம்பாள் அனுகிரகம் செய்கிறாள். ஆகவே இந்த மணிபூரக சக்கரம் என்பது 10 தளங்கள் இருக்கக்கூடியதான இந்த சக்கரம் மனிதனுடைய பந்த பாசங்களை அறிய வைக்கக்கூடியது. 10 என்றாலே பந்த பாசம் என்ற அர்த்தம். பிறப்பதற்கு 10 மாதம் தேவை, இறந்து போனதுக்கு அப்புறமா 10 நாள் தேவை, சாதனைக்கு 10 நாள் தேவை, சுத்தத்துக்கு 10 நாள் தேவை. எல்லாத்துக்கும் இந்த 10 ரொம்ப முக்கியமாகிறது. 10 போனமானா திசேந்திரியங்கள் போகணுமானா, திசேந்திரியங்களுக்கு அடிமையாய் வாழாமல் இருக்க வேண்டுமானால் மணிபூரக சக்கரத்தில் சதாசிவ பத்னியான பரமேஸ்வரனை சாட்சாத் தடி ரூபத்தில் மின்னல் கொடி உருவத்தில் அம்பாளை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அதனால் அவர்களுக்கு காலமேக ரூப பசுபதியான இந்த பரமேஸ்வரனை ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்திங்கிறதான சதாசிவையாக சமையாக சேர்த்து மணிபூர சக்கரத்தை தியானம் செஞ்சு பார்க்குறார். ஆகவே உன்னுடைய கருணையினால் எல்லாம் ஹரமிகிதி தப்தம் திரிபுவனம், திரிபுவனங்களுக்கும் துஷ்டி புஷ்டியை கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி வர்ஷினியாக ஜலதத்துவத்தோடு சேர்ந்திருக்கிறதான பராசக்தியை நான் இந்த மணிபூரக சக்கரத்தில் பார்க்கிறேன். அம்பாள் தயவு செஞ்சு எல்லா பக்தர்களும் இந்த ஸ்லோகத்தை ஜெயம் செய்வதனால அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும். அதனால்தான் திரிகால ஞானத்தையும் கிடைக்க முடியும். மணிபூர சக்கரத்தில் அம்பாளை தியானம் செஞ்சார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சமயாச்சார பூஜையில் சொல்கிறா, மணிபூரக சக்கரத்தில் மணிமயமான புஷ்பங்களாலேயும் ரத்னங்களாலேயும் பராசக்திக்கு பூஜை செய்ய வேண்டும் மணிபூர சக்கரத்தில் காத்தி அப்படின்னு சொல்கிறது. அப்போது
சதாசிவ வடிவமான இந்த பரமேஸ்வரன் வந்து நீலமேக சாமர வர்ணனாக இருக்கிறதான பரமேஸ்வரனும் அந்த சக்தியுமாக சேர்ந்து நமக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறாள் தேவி. நாம் சாப்பிடுகின்றதான உணவுகள் பூராவுமே எப்படி வந்து ரிக்ரியேஷன் ஆகிறது என்கிறதான கான்செப்டும் இந்த ஸ்லோகத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதாவது மனிதன் ஒரு பொருளை வேக வைத்து சாப்பிட்றதான பழக்க வழக்கம் எப்பிருந்து வந்தது, அந்த ஞானம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுதான் கான்செப்ட். முன்னாடி சொன்னதான் இட்லி விவகாரம். இப்போ கீழே நெருப்பெறியறது, மேலே மாவு இருக்கிறது, அதான் உணவு பண்டம், தானியம் தனம் எல்லாமே உணவுன்றதான எல்லா உணவுப் பொருட்களும். மேலே இருக்கக்கூடியதான ஆவிங்கிறதான கார்மேகம் போன்றதான மகாசக்தியினுடைய தத்துவம். மேலே அங்கிருந்து அந்த ப்ரெஷரில் வந்துட்டு இந்த ஐட்டங்கள் எல்லாம் குக் ஆகிறது. மோஸ்ட் பெஸ்ட் உணவு இந்த வேர்ல்டில் இன்றைக்கி இட்லி தான். இட்லியை மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு உணவு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் அக்செப்ட் பண்ணிருந்தான ஒரு சத்தியம். அதுபோல் நமக்கு தேவையான சர்வ சுகத்தையும் சர்வ ஞானத்தையும் அளிக்கிறதான ஒரு மகா தத்துவம் தான் நம்மளுடைய வயிறுங்கிறதான நாபிவத்னம் இருக்கக்கூடியதான இந்த மணிபூரக சக்கரம். ஆகவே இந்த சக்கரத்தில் வந்து இங்கே ஒரு லிங்கஸ்தானம் வேறு. இந்த இடத்துக்கு 3 லிங்கஸ்தானம் இருக்கிறதுல மணிபூர சக்கரம் ஒரு லிங்கஸ்தானம். அந்த இடத்துல உட்காந்து பகவதியை வந்து பரமேஸ்வரனாக தியானம் செய்ய வேண்டும். அநாகதா சக்கரத்திலிருந்து சூரியனாகவும், சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து அக்னியாகவும், மணிபூரக சக்கரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சதாசிவ தத்துவம் என்பது வந்து சூரியனுடைய ஞானத்தினாலேயும் அக்னியினுடைய விஞ்ஞானத்தினாலேயும் நடுவில் வேகப்படக்கூடியதான, அதாவது நடுவில் உற்பத்தியாகக்கூடியதான பூமி தத்துவம் என்கிறதான ஜீவராசிகளினுடைய உற்பத்தியும் எல்லாத்தையுமே வந்து இங்கே பாவனை பண்ணி ஆதிசங்கர பகவத்பாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால்தான் சர்வாசிரயம் ஜலம். ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வான் பூதான் ஞாபக பிராணாவ ஆபக பசவக ஆபோன்ன மாமோபிரத சம்ராடாபோ விராடாவ ஸ்வராடாவ சந்தாகும் சாபோ போத்ரஜுகும் சாபகா சத்தியமாவகா சர்வா தேவா தேவதா அப்படின்னு ஜலமந்திரம் இருக்குது. அந்த சர்வத்தையும் இந்த ஜலம் வழியாக இந்த நம்மளுடைய மணிபூரக சக்கரத்தில் வேக வச்சு நமக்கு சாப்பாடை வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்றோமே, இதெல்லாம் தகிக்க வைக்கிறது யார்? இந்த பிரளயாக்னி சூரியன், இல்லைன்னா பிரளயாக்னி காலாக்னி ருத்ரனாக இருக்கிறதான சுவாதிஷ்டான சக்கரத்தில் வரதான ஆவியில் தான் நான் சாப்பிட்ற எல்லா பொருள்களும் அங்கே தகனமாகிறது. அதுதான் சம்ஹாரம். தகனமான பிறகு நெக்ஸ்ட் என்ன வேலை? அதனுடைய ஊர்ஜ சக்தி நமக்கு வந்து புத்தியை கொடுக்கறது, ஊர்ஜத்தை கொடுக்கறது, யசஸை கொடுக்கறது, ஓஜஸை கொடுக்கறது, தேஜஸை கொடுக்கறது, வர்ச்சஸை கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது. இப்படி சர்வம் நாம் உண்ணுகின்றதான உணவு, அந்த உண்ணுகின்றதான உணவு எங்கிருந்து வந்தது? பராசக்தியோட அனுகிரகம். அதுதான் வருஷத்தினால்தான் சர்வ சுகங்களும் வசுக்களும் உலகத்தில் உருவாகும். நல்ல மழையினால்தான் சிரேஷ்டமான இந்த உணவு பண்டங்கள் எல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்குள்ளதான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாள் தேவி. அந்த விஷயத்தை வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அம்பாளுக்கு முன்னாடியே உட்கார்ந்து அம்பாள் பகத்பாதருடைய புத்திக்குள்ள புகுந்து இந்த மந்திர வடிவத்தில், இந்த ஸ்தோத்திர வடிவத்தில் இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லி கொடுத்தார். இதை ஜெபம் பண்ணி எல்லாரும் வருங்காலத்தை பற்றியோ அல்லது நல்ல பாவி, நல்ல ஒரு ஜென்மா கிடைக்கிறதுக்காகவோ எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. தடித்வந்தம் சக்தியா திமிரபரிஸ்பந்தி ஸ்புரணயா ஸ்புரன்னானாரா நாரத்னாபரண பரிக்தேந்திரதனுஷம் தவஸ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். ஓம் சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.